அழகிய தென்னந்தோப்புகள் சூழ்ந்த அந்த ஓட்டு வீட்டின் சமையலறையில் திடீரென சிலிண்டர் தீர்ந்து போனது. ஐயோ, புதுசு வர 2 நாள் ஆகுமே, இப்ப என்ன பண்றது என கணவன் ராகவன் பதறினான். மாமனார் பிரகாஷ் மற்றும் மாமியார் சாந்தா கவலையடைந்தனர். குழந்தைகள் இனியன் மற்றும் நிலா பசியில் வாடினர். ஆனால் மருமகள் அமிழ்தா புன்னகையுடன், கவலைப்படாதீங்க, நம் விறகு அடுப்பு இருக்கே என்றாள். அவள் தன் புத்திசாலித்தனத்தால் முன்கூட்டியே சேகரித்து வைத்திருந்த காய்ந்த தென்னை மட்டைகளையும் வேப்பங்குச்சிகளையும் எடுத்து வந்தாள். செம்மண் அடுப்பை துடைத்து லாவகமாக தீயை மூட்டினாள். ராகவன் விறகு உடைக்க உதவ இனியனும் நிலாவும் ஊதுகுழலால் ஊதி விளையாடினர். அந்தி சாயும் வேளையில் விறகு அடுப்பில் மண்பானை சோறும் மணக்கும் கத்தரிக்காய் காரக்குழம்பும் தயாரானது. கேஸ் அடுப்பை விட இந்த வாசம் தனிதான் என மாமனார் வியக்க, குடும்பமே நிலா வெளிச்சத்தில் முற்றத்தில் அமர்ந்து அந்த ருசியான உணவை ரசித்து உண்டது. அமிழ்தாவின் சாமர்த்தியம் அந்த சாதாரண மாலையை ஒரு அழகான குடும்பத் திருவிழாவாக மாற்றியது.